ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் என்ன சேனல்? உங்க சேனல் பேர் என்ன? உங்க சேனல் பேர் என்ன? கலாட்டா சிக்கு ஸ்வீட் மிக்சர். வெல்கம் டு ஸ்வீட் மிக்சர். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முட்டை மிட்டாய் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான்: முட்டை, சர்க்கரை, பாதாம், பால்கோவா, அப்புறம் இது என்னது? இது நம்ம கேமராமேன். இது என்ன? இது பீட்டர். பீட்டர். சாரி, கேமராமேன் இல்ல, கேமரா உமன். புதுசா நாங்க கேமரா உமன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். இதுவே வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கும். லைக் பண்ணிடுங்க. உங்க சேனல் பேர் என்ன? ஷெரின் சிக்கு வியூஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா முட்டைய உடைக்கணும். இதால உடைக்கலாம். பாத்து உடைங்க. டிஸ்கில். Wow, so beautiful. டிஸ்கில். Like wow. இது வந்து வெஜிடேரியன் தான், எல்லாரும் சாப்பிடலாம். ஏன்னா முட்டை வெஜிடேரியனை சேர்த்தாங்க. ஆமா फ्रेंड्स. அப்பா போய் சொல்றாங்க फ्रेंड्स. ஏய் நிஜமா தான்டா, முட்டை எல்லாம் வெஜிடேரியனாடா. ஆமா फ्रेंड्स சொல்லி சொல்றானே. ஐயோ சாரி. சொல். முட்டை நல்லா இருக்கா? அப்புறம் பால் எடுக்க. பிச்சு விடுவேன். ஸ்வீட் செய்யற முட்டை. சர்க்கரை ஒரு 1/4 கிலோ சர்க்கரை. 6 முட்டைக்கு 1/4 கிலோ சர்க்கரை. முள்ளமா போடணும், டபால கொட்டிட கூடாது. டேய் வேறல எடு. ஸ்லோவா போட்டா நல்லா வரும். இப்போ நல்லா பீட் பண்ணணும். மெயினா நுரை வரக்கூடாது. நுரை வராத மாதிரி பீட் பண்ணணும். கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுங்க. சாரி கேமரா உமன். ஆமா கேமராமேன். இன்னும் கொஞ்சம் கீழே போங்க. Can I help? ஏங்க நீங்க வந்து உட்காருங்க. நீங்க கேமரா உமன், நீங்க ஹெல்ப் பண்ண கூடாது. நீங்க கேமரா மட்டும் தான் பிடிக்கணும். ஆமா, வெறும் கை. அதுதான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வெறும் கையை மட்டும் தான் பிடிக்கணுமா? நீங்க ஏமாத்திடுவீங்க, கோங்கலாம் பண்ணுவீங்க. அதனால நான் உங்களை கையிலவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். Actually எங்க கேமரா உமன் நீங்க அப்படி சொல்லாதீங்க. பிச்சு போடுவா பிச்சு. உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னது? பால்கோவா. உனக்கு? சாக்லேட். எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், இந்த ஸ்வீட் பிடிக்கும். இன்னொரு ஸ்வீட் பிடிக்காது, அப்புறமா சொல்றேன். தனியா அது யார் தெரியுமா? எங்க மம்மி. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் பீட் பண்ணணும். யோ 1/2 மணி நேரம் எப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, அதுதானே சம்பளம் தராங்க கம்பெனில இருந்து. 1 மணி நேரம் தான் பிடிக்கணும் நீங்க. சூப்பரா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதான் பாதாம் பருப்பு. சாப்பிடு. இந்த உனக்கு ஒன்று சாப்பிடு. இந்த பாதாம் பருப்பை அரைக்கணும். வாங்க அரைக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் எங்க வீட்டு மிக்ஸி ஜார். இந்த மிக்ஸி ஜார்ல போட போறோம். தண்ணி கொஞ்சமா ஊத்தினா போதும். மேல காமிங்க. ஓகே நீ அரைச்சாச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். வாங்க போலாம். இப்போ இந்த முட்டை சர்க்கரை பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது கூட பால்கோவா போடணும். மென்ஷன் வித்தவுட் மென்ஷன்.
வித்தவுட் சுகர் மின்ச்சு. வித்தவுட் சுகர் பால்கோவா. கேமராமேன் சொல்லிட்டாங்க, சாரி கேமராமேன் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டேன். மறுபடியும் பீட் பண்ணணும். ஆமா, நல்லா பீட் பண்ணனும். நோரா வராம. நீங்களே சொல்லுங்க எப்படி பீட் பண்ணனும்? நோரா அங்க பார்த்து சொல்லுங்க. நோரா வராம பீட் பண்ணனும். இது க்ளீனா பீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது என்னது கேமராமேன், என்னது இது? பாதாம். பாதாம் மிக்ஸ். பாதாம் மிக்ஸ் பண்ண என்ன இப்படி இருக்கு? பாதாம் மிக்ஸ போடணும். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. பார்க்கவே ரொம்ப கியூட். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆமா. மொத்த பாதாமும் போடணும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம். நீங்க மொத்தமா போட்டுருங்க. மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பாத்திரம் சிறுசா போச்சே. பிரியாணி ஆண்டா வச்சிருக்கலாமோ? காமெடி பண்றீங்க. மறக்காம என் சேனல் மட்டும் ஸ்வீட் மிக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல நெய் போடணும். நெய் போட நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல நெய் போடணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துங்க. ஸ்டவ் இப்போ ஏற்றக்கூடாது. ஸ்டவ் பற்ற வைக்கக்கூடாது. முதல்ல இது வந்து பேனில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்பொழுது அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். எரியுது. சிம்ல, மறக்காம சிம்ல வச்சுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இந்த ஷேப்பில் தான். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி இது லைட்டாக அப்படியே தடவி விட்டுருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நெய். இப்போ நாம செஞ்சு வச்ச இந்த மிக்ஸை இந்த பாத்திரத்துல கன்வெர்ட் பண்ணணும். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் எடுங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்து போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக எல்லா இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு மேலே ஒரு தவா ஒன்று வச்சிருங்க. தவா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தவாக்கு மேலே வச்சிருங்க. அடுப்பு சிம்ல இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் கமான் மேலே வாங்க. இது இந்த மாதிரி வச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி விடவும். முடிஞ்சா அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சு விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வேகட்டும். ஓகே, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வெந்துச்சான்னு பார்க்கலாம். அவங்கள வாங்க. ஒரு கத்தியில சும்மா குத்தி பார்க்கணும். வெந்துட்டு இருக்கு. வெளியே எடுத்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. அப்படியே கீழே வச்சு கொஞ்சம் ஆறட்டும். இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணலாம். கட் பண்ணி பார்க்கலாம். தேவையான ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணிட்டு எடுத்து வையுங்க. வாவ்,
இப்போ நம்ம கலாட்டா சிக்கு சேனல் ஓனர் சிக்கந்தர் பாஷா சாப்பிட போறாரு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாப்பிட்டுக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வேற வீடியோல வரோம். வரும். பாய்.